அருண் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான், லக்ஷ்மியோட ஆவிக்கு நீதி கிடைக்கணும், அவங்க கதையை உலகத்துக்கே சொல்லணும். ஆனால் அவரோட இந்த தேடல் ரம்யாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அவள் தூக்கத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறா. ராத்திரியில் யாரோ அவள் பேரை சொல்கிற மாதிரி முணுமுணுக்கிறா. ஒரு நாள் ராத்திரி அவள் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிக்கிறா. அவள் கண்கள் சிவப்பாகி குரலே மாறுது. நான் லக்ஷ்மின்னு கனமான குரல்களில் சொல்கிறா. அருண் அதிர்ந்து போகிறான். அவருக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. பயத்தில் உறைஞ்சு போகிறாரு. அவள் பெட்லேருந்து எழுந்து ஜன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி இல்லையான்னு கேட்குறா. அவள் குரல்களில் ஒரு விதமான ஏக்கமும் வலியும் கலந்து இருக்குது. அப்போதான் அருணுக்கு புரியுது, லக்ஷ்மியோட ஆவி ரம்யாவை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்குன்னு. நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் நம்ம காதலி உயிருக்கே ஆபத்தாயிருமோங்கிற பயம் அவர் மனசை அழுத்துது. அருணோட இந்த ரிஸ்கான முடிவு ரம்யாவை காப்பாற்றுமா, அல்லது லக்ஷ்மியோட பழிவாங்கலுக்கு அவள் ஒரு கருவியை மாறுவாளா? முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.